இன்றைக்கி நம்ம எப்படி நெய் காய்ச்சறதுன்னு பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக ஒரு ரெசிபி கிடையாது, ஒரு ப்ரொசீஜர் எப்படி பண்ணுறதுன்னு, ஒரு ட்ரெடிஷ்னலாக எப்படி வந்து நெய் காய்ச்சறதுங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன். இது எங்கள் பாட்டி எல்லாமே பண்ணது. இதுக்கு தேவையான அந்த பொருட்கள் என்ன அப்படின்னா, பசு வெண்ணெய் எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மோர் ஒரு 2-3 ட்ராப், அப்புறம் கொஞ்சம் உப்பு, அப்புறம் கடைசியாக தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை. கண்டிப்பாக நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா முருங்கைத்தலை தான். முருங்கைத்தலை நிறைய இடத்துல கிடைக்கிறதில்ல. அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஆப்ஷனாக நீங்கள் கருவேப்பிலையை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி நெய் காய்ச்சதுன்னு சொல்கிறேன், என்னோட வாங்க. இது நம்ம இரும்பில் ஏன் நம்ம வந்து நெய் காய்ச்சிரும்? கண்டிப்பாக சட்டி இல்லை இரும்பில் காய்ச்சிடும். ஏன் இரும்பில் வந்து இரும்பு சக்தி அதிகமாக இருக்குது. அந்த காலத்தில் மக்கள் எல்லாமே இரும்பு அதிகமாக யூஸ் பண்ணாங்க. ஸோ லோ ஃப்ளேமில் இதை காய்ச்சணும். இந்த ப்ராசஸ் எல்லாமே லோ ஃப்ளேமில் தான் நடக்கணும். ஏன்னா நீங்கள் சடனாக ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா நெய் தீஞ்சிரும். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சலாம். தண்ணியில் ஐஸ் கட்டி மிதக்கிற கிளேசியஸ் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. என்ன ஒரு விஷுவல்! இந்த கட்டி கரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூஸாக அதை கிண்டி விடணும், கலக்கணும். பசு வெண்ணெய்ங்கிறதுனால நல்லா மஞ்சளாக வருது. எனக்கு பசு வெண்ணெய்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு சிட்டிகை உப்பு. இது வந்து கொஞ்ச நாள் உப்பை எதுக்கு உப்பு போடுறோம் அப்படின்னா கெடாமல் இருக்கிறதுக்காக. இது கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், நிறுத்திடாதீங்க. நம்ம இரும்பில் பண்ணும்போது அந்த இரும்பு சத்து வந்து அப்படியே இருக்கும் நெய்லையும். கண்டிப்பாக. மனிதனையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கற்கால மனிதன், இரும்பு கால மனிதன் சொல்கிறாங்க. 2 காலமே ரொம்ப சிறப்பானதுன்னு நம்ம வரலாறு சொல்லுது. இப்போ மோர் எப்போ ஊற்றுறது? மோர் வந்து நம்ம இறக்கி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஊற்றணும். முக்கியமான ஒரு விஷயம், இது வந்து சிம்மில் இருக்கணும். அதே சமயம் எப்போ நெய் காய்ச்சி முடிச்சிடலாம், எப்போ இதை இறக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சூட்சமாக இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து கொதிக்கும் போது சடன்னு ஒரு சத்தம் வருது. அந்த சத்தம் நின்ன உடனேயே நமக்கு நெய் ரெடி. இப்போ கருவேப்பிலை எப்போ போடணும்? கருவேப்பிலை எல்லாமே அந்த அடங்கி முடிக்கணும். அந்த சவுண்டு வந்து ஃபுல்லாக நிற்கணும். அப்போ தான் நமக்கு வந்து நெய் முழுசாக காய்ச்சப்பட்டிருக்குன்னு அர்த்தம். நெய் காய்ச்சறதுக்கு பொறுமை ரொம்ப அவசியம். சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிட்டு இருக்கு. நுரைச்சி மேலே வந்துடுது, சத்தம் அடங்கிடுது. நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு ஒரு துளி மோரை ஊற்றலாம். அது படபடன்னு வெடிக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இந்த கருவேப்பிலையை போடணும். இப்போ இது உடனடியாக வேற ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிடணும், இல்லாட்டி நெய் செவந்துடும். அதை முருகிடுன்னு கூட டெக்னிக்கலாக சொல்லுவாங்க. இந்த கருவேப்பிலை எடுத்துடலாம்ல? ஆமாம், இந்த கருவேப்பிலையை எடுத்து என்ன பண்ணுங்கிறது இப்போ நான் சொல்கிறேன். நல்லா இந்த சுடுசாதம் இருக்குல்ல, அந்த சுடுசாதம் அதை எடுத்து ஒரு கரண்டி அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அமிர்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உங்களுக்கு அர்த்தம் அப்போ புரியும். நெய் காய்ச்சி ஒரு 5-6 மணி நேரத்துக்கு அப்புறம் நெய் இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகிடும். ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணலாக இருக்கும். அப்படியே ஒரு சிறு மணல் மாதிரி ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இதுதான் ஒரு சரியான பதம்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூட விளம்பரத்தில் கூட பார்த்துருக்கலாம். மணலாக திரியா அப்படிம்பாங்க. அதை நம்ம வீட்லேயே செஞ்சுட்டோங்கிற திருப்தி உங்களுக்கும் இருக்கும், அதை காட்டிட்டோங்கிற திருப்தி எனக்கும் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.